அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு ஆண் தன் மனைவியிடமிருந்து முதன்மையாக எதிர்பார்க்கும் உணர்வு மரியாதை. இதை நவீன உளவியலாளர்கள் தெளிவாக கூறுகின்றனர். ஆனால் இதன் வேர் குர்ஆனிலும் சுன்னாவிலும் உள்ளது. குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், ஆண்கள் பெண்களின் பொறுப்பை ஏற்பவர்கள். இதன் பொருள், ஒரு கணவனுக்கு தன் குடும்பத்தின் பொறுப்பு உள்ளது, எனவே அவனுக்கு மரியாதை அளிக்கப்பட வேண்டும். ஒரு பிரபலமான ஹதீஸை பார்ப்போம். ஒருமுறை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஷாமிலிருந்து திரும்பி வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பு சுஜூத் செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீ என்ன செய்கிறாய்? யார் உன்னை எனக்கு சுஜூத் செய்ய சொன்னது? முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார், நான் ஷாமில் மக்கள் தங்கள் புரோகிதர்களுக்கு மரியாதை காட்ட சுஜூத் செய்வதை கண்டேன். எனவே உங்களுக்கு அதைவிட அதிக உரிமை உள்ளது என நினைத்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனை மற்றொரு மனிதனுக்கு சுஜூத் செய்வதை தடை செய்துள்ளான். ஆனால் அல்லாஹ் அதற்கு அனுமதி அளித்திருந்தால் ஒரு மனைவி தன் கணவனுக்கு மரியாதை காட்ட சுஜூத் செய்யுமாறு கூறியிருப்பேன். இந்த ஹதீஸ் என்ன காட்டுகிறது? ஒரு மனைவி தன் கணவனுக்கு காட்ட வேண்டிய மரியாதையின் ஆழத்தை. இந்த மரியாதை கணவனின் இதயத்தை திறக்கும். அவன் பதிலுக்கு அன்பையும் அக்கறையையும் மனைவிக்கு அளிப்பான். இந்த மரியாதையை எவ்வாறு காட்டலாம்? சில எளிய விஷயங்களை பார்ப்போம். முதலாவதாக, உன் கணவனின் அறிவையும் முடிவுகளையும் மதிக்கவும். உதாரணமாக, அவன் ஒரு முடிவு எடுத்தால் அதை சந்தேகிக்கவோ அவனை குறை கூறவோ கூடாது. ஒரு உன்னதமான உதாரணம், கணவன் வாகனம் ஓட்டும்போது மனைவி சொல்கிறாள், ஐயோ, நீ தவறான பாதையில் செல்கிறாய், இங்கே வெளியேறியிருக்க வேண்டும். இங்கே என்ன நடக்கிறது? மனைவி கணவனின் பொறுப்புணர்வை கேள்விக்குள்ளாக்குகிறாள். இது கணவனை எரிச்சலடைய செய்யும். அவன் வாக்குவாதம் செய்யத் தொடங்குவான். நான் எங்கு போகிறேன் என்பது எனக்கு தெரியும். இரண்டாவதாக, கணவனை தவறுகள் செய்ய அனுமதிக்கவும். அவன் தவறான வழியை எடுக்கவில்லை என்று வைத்துக்கொள்வோம். உன் வார்த்தை சரியாக இருந்தது. இருந்தாலும் அவனை அவனது தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள அனுமதிக்கவும். அவனை தாயைப் போல கண்டிக்க வேண்டாம். ஒரு ஆணுக்கு தன் மனைவி தன்னை குழந்தையாக பார்ப்பது பிடிக்காது. அவனது தாய்க்கு அவனை கண்டிக்க உரிமை உள்ளது. ஆனால் மனைவிக்கு அது பொருத்தமல்ல. மூன்றாவதாக, அவனது ஆசைகளையோ திட்டங்களையோ கேலி செய்யாதே. உதாரணமாக, வீட்டில் ஒரு குழாய் கசிந்தால் கணவன் கருவிகளுடன் அதை சரி செய்ய வருகிறான். நீ சொல்கிறாய், உன்னால் உனக்கு இந்த குழாயை சரிசெய்ய தெரியுமா? இது கணவனின் சுயமரியாதையை புண்படுத்தும். அவன் நினைப்பான், என்னால் ஒரு குழாயை கூட சரிசெய்ய முடியாது என்று நினைக்கிறாயா? கடைசியாக, ஒரு விஷயத்தை புரிந்துகொள், ஆண்களுக்கு பெரிய சுயமரியாதை உள்ளது. அதை புண்படுத்தும் எதையும் செய்யாதே. அவனது சுயமரியாதையை ஆதரித்தால் அவன் பதிலுக்கு உன்னை மேலும் அன்பு செய்வான், உன்னை பராமரிப்பான். எனவே மரியாதை என்பது ஒரு தாம்பத்திய உறவின் திறவுகோலாகும். ஒரு மனைவி தன் கணவனுக்கு மரியாதை காட்டினால் அவன் பதிலுக்கு அன்பையும் அக்கறையையும் அளிப்பான். இது ஒரு அழகான உறவின் தொடக்கமாகும்.